السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فبعث الله غرابا يبحث في الأرض لنريه كيف يواري سوءة أخيه إلى آخر. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إن الله يحب يرى أثر نعمته على عبده، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. الحمد لله. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜும்ஆவுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆருயிரு நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற, குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுவினுடைய பேரருளுக்குரியவர்களாக, அவனுடைய ரஹ்மத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக சதா வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. வாழும் காலமெல்லாம் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய, அவனை நின்று நெற்றியை பூமியில் வைத்து சஜிதா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. நமக்கு மத்தியிலே அன்பு, பண்பு, பாசம், நேசத்தை அல்லாஹ் பரிசளிப்பானாக. முஃமினான ஈமான் கொன்று விட்டவர்களின் மீது குரோதம் கொள்வதையும் பகைமை கொள்வதிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மருத்துவமனை கஷ்டம், துன்பம், துயரங்கள், செலவுகள், சிரமங்கள் அத்துணையிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வாஜிபாக்குவானாக. நரகத்தை அல்லாஹ் விட்டும் பாதுகாப்பானாக. இந்தியாவில சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான எல்லா சூழ்ச்சிகளில் இருந்தும், தாக்குதல்களில் இருந்தும், ஆபத்துக்களில் இருந்தும் அல்லாஹ் நிம்மதியை தந்தருள்வானாக என்ற அழகிய பிரார்த்தனைகளோடு, அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்களே, வாழ்க்கையினுடைய ஓட்டத்தில வாழ்வினுடைய அந்த அத்துணை அம்சங்களுமே பாடங்களும் படிப்பினைகளுமாகத்தான் இருக்கின்றன. சில நேரங்களிலே சில அசம்பாவிதங்கள், சில இடையூறுகள், மனக்கசப்புகள், சண்டைகள், இது மாதிரியான சூழ்நிலைகளிலும் அதில் என்ன நலவு இருக்கிறது என்பதை யோசித்தவர்கள் தான் நமது முன்னோர்கள். நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும், சுகமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, அத்துணையிலேயுமே இன்பத்திலும் துன்பத்திலும் அத்துணையிலும் படிப்பினைகள் ஏராளம். எனவே அந்த படிப்பினைகளை உணர்ந்தவர்களுக்கு அது நிஅமத் என்றுதான் சொல்ல வேண்டும். சில நேரங்களில அல்லாஹ் அவனுடைய அறிவை கொண்டு இல்ஹாமாக நமக்கு பல வழிகாட்டுதல்களை தருவான். அதுவும் ஒரு கிஃப்ட், அதுவும் பேரருள், அதுவும் நமக்கு கிடைத்த நிஅமத். வெறுமனே செல்வம், பொருளாதாரம், அதிகாரம், இது அத்துணையும் நிஅமத் என்று நாம் நினைக்கிறோம். உடல் ஆரோக்கியம், இதையும் தாண்டி சில சிரமமான சூழ்நிலைகளில எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த சிரமமான நிலையை எப்படி கடக்கிறோம் என்பதற்கான அந்த வழிகாட்டுதல்களை அல்லாஹ் உள்ளத்திலே உதிக்கச் செய்வான். அதுவும் மிகப்பெரிய கிஃப்ட், மிகப்பெரிய நிஅமத் என்பதை உணர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். உங்களுக்கு முன்னால் ஈமானால் மரணித்து விட்ட உங்களுடைய அந்த சகோதரர்களை, இறைவா எங்களுடைய சகோதரர்களை மன்னித்து விடு என்று துஆ கேளுங்கள், பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
சொல்லிவிட்டு ஈமான் கொண்டார்களே அப்படிப்பட்டவர்களின் மீது பகைமை கொள்வதிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து. நாங்க பகைமை கொள்ளக்கூடாது, குரோதம் கொன்றுவிடக் கூடாது என்ற துஆவையும் அல்லாஹ் அற்புதமாக தனது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஆக ஈமான் கொண்டு விட்ட, முஸ்லிம் ஆகிவிட்ட, முஃமினாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த சகோதரர்களின் மீதும் பகைமை கொள்ளக்கூடாது, குரோதம் கொள்ளக்கூடாது, உள்ளத்திலே அவர்களை பற்றி தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது என்பதை விளங்குகிறோம். ஆக அன்பிற்குரியவர்களே, சில நேரங்கள் சில விஷயங்கள் மனதிற்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது, கொதிக்க வைக்கிறது, ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான் மனிதன். இப்படிப்பட்ட அந்த தருணங்களிலே நமது முன்னோர்களான இமாம்கள் பெருமக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிப்போமேயானால் உண்மையிலேயே அவர்கள் எல்லாம் அற்புத மனிதர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு பயணத்துல போய்கிட்டு இருக்கிறார். இப்படி பயணத்துல போய்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல வழிப்பறி கொள்ளையர்கள் அவர்களை வழிமறிக்கிறார். அவர்களை வழிமறித்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் பிடுங்கிக் கொள்கிறார்கள். இவர்கள் கல்வி கற்ற அத்துணை புத்தகங்களையும் ஒரு மூட்டையில கட்டி அதையும் எடுத்து வந்தார்கள். அதையும் அவர்கள் அபகரித்துக் கொள்கிறார்கள். இப்ப இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு எவ்வளவு கோபமாயிரும். படித்த அத்துணை புத்தகங்களும் அவர்களுடைய வழிப்பறிக்கு கொள்ளையர்களுக்கு பிடுங்கப்பட்டு விட்டது, கொள்ளையர்களால் அபகரிக்கப்பட்டு விட்டது. அவங்க கேட்கிறாங்க, எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கோங்க, ஆனா எனக்கு அந்த மூடையை மட்டும் கொடுத்துருங்க, எனக்கு அந்த புத்தகத்தினுடைய அந்த மூட்டைகளை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப அந்த கொள்ளையன் சொன்னா, படித்த விஷயங்கள் ஓ மண்டையில இல்ல, ஓ மூளையில இல்ல, புத்தகத்துலதான் இருக்குன்னு சொன்னா எதை நீ படிச்ச? அப்படி நீ படித்தவனாக வேண்டியதில்லையேன்னு சொல்றாங்க. சூழ்நிலைகள் கொஞ்சம் சற்று நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த தருணத்துல இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு பொட்டுல போட்ட மாதிரி இருந்துச்சு. யோசிக்கின்றார்கள், அப்ப இனி நாம அத்துணை விஷயங்களையும் நாம் உள்ளத்தில் ஏற்ற வேண்டும். நம் அறிவை நம் உள்ளத்தில் மூளையில ஏற்றிக்கிறோம். எனவே புத்தகத்துல இருக்குன்னு அசால்ட்டா இருந்துடக்கூடாதுன்னு அவர்களுக்கு அங்க ஒரு படிப்பினை ஏற்பட்டதாக வரலாறு பதிவு செய்கிறது. அதற்கு பின்புதான் நிறைய புத்தகங்களை அவர்கள் எழுதினார்கள். நிறைய மிகப்பெரிய ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் அடையாளமாக, இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக அவர்கள் காட்சி தந்தார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆக அவர்களுடைய அத்துணை பொக்கிஷங்களும் புடுங்கப்பட்ட நேரத்திலே அது மிகப்பெரிய தர்ம சங்கடமான சூழ்நிலை. நமக்கான அத்துணையும் இழந்து விட்டோம் என்கின்ற அந்த தருணத்திலே அவர்களுக்கு கிடைத்த படிப்பினையை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலையும் கணவன் மனைவியாக, தந்தை பிள்ளையாக, உறவுகளுக்கு மத்தியிலே, அடியார்களுக்கு மத்தியிலே ஏதாவது பிணக்குகள் ஏற்படுகிறது, இழப்புகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதை நாம் இழப்பாக பார்க்க கூடாது. அதில் என்ன எனக்கு பாடம் கிடைத்தது என்று பார்க்க வேண்டும் என்ற அழகிய ஒரு சூட்சமத்தை இங்கு கற்றுத்தரப்படுகிறது. இப்படியாக இமாம் பெருமக்களினுடைய வழி நெடுகிலேயுமே ஏராளமான பொக்கிஷங்கள் பொதிந்து கிடக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, அதை இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதே மாதிரி ஒரு வழிப்பறி கொள்ளைய அவன் வழிப்பறிக்கையில இந்த சம்பவத்துல நடந்த விஷயம் வழிப்பறிக்கிறான். அதுல இருந்த ஒரே ஒரு மனிதன் மட்டும் ஒளி செய்து விட்டு 2 ரக்காத் தொழுகிறான். இப்ப இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி கேட்கிறாங்க, ஏப்பா நீ திருடனா இருக்கிற, வழிப்பறி கொள்ளையனா இருக்கிற, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில உனக்கு தொழுக வேற ஒண்ணா அப்படின்ற மாதிரியான கேள்வியை கேட்கிறாங்க. இது எனக்கு என் ரப்புக்கும் மத்தியில உள்ளது, இது எனக்கு என்ன அல்லாஹுக்கு மத்தியில் உள்ளது, அதை பற்றி நீர் கேள்வி கேட்க வேண்டாம் என்று அந்த மனிதர் சொல்கிறார். காலங்கள் உருண்டோடுகிறது. சில வருடங்களுக்கு பின்பு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள். ஹஜ்ஜினுடைய அமல்களிலே இந்த திருடனையும் பார்க்கிறார்கள், இந்த வழிப்பறி கொள்ளையனையும் பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு கேட்கிறாங்க, அன்னைக்கு சந்தித்தேனே, வழிப்பறி கொள்ளையிலே பொருட்களை எல்லாம் அபகரித்தாயே, அப்பொழுது 2 ரக்காத் தொழுதாயே, அந்த மனிதன் தானே நீ என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கிறார்கள். நானே தான், இப்பொழுது நான் திருந்து விட்டேன், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விட்டேன். எனவே அல்லாஹ் என்னை இவ்வளவு பெரிய அமலுக்கு என்னை தயாராக்கி அழைத்து வந்திருக்கிறார் என்று அந்த மனிதர் சொல்கிறார். இப்ப இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹுவை புகழ்ந்தவர்களாக,
அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு யாரிடத்தில் என்ன இருக்கு என்று யாருக்கும் தெரியாது, யாருடைய உள்ளம் எப்படி என்பது யாருக்கும் விளங்காது என்று சொல்லி அனைவரிடத்திலும் ஏதாவது ஒரு நலவுகள் கிடைக்கும் என்ற ஒரு கருத்தை சொன்னதாக ஒரு தகவல். நம்ம சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு சொன்னா, நமக்கு ஏற்படுகின்ற இழப்புகள் இவரா அப்படின்னு எவரையும் யோசிச்சிடக்கூடாது. அவரை அல்லாஹ் உயர்வுபடுத்தி விடுவான், அவரை அல்லாஹ் உன்னதமான இடத்திற்கு அழைத்து சென்று விடுவான். நாம இருந்த இடத்திலேயே இருந்துகிட்டு இருப்போம். நான் அப்படிங்க, நான் இப்படிங்க, நான் பெருமையா பல விஷயங்களை சொல்லுவாரு. அவரு காலமெல்லாம் அதையேதான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவருனால வேறு என்ன நனவு நடந்துச்சு, இல்ல இவருடைய ஈமானின் தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு சொன்னா அதுல மிகப்பெரிய வெற்றிடம் தான் காலியாக இருக்கும். எனவே எப்பொழுதும் வாய்க்கு வந்ததை பேசி வினையாகிவிடக் கூடாது, ஷைத்தானுக்கு இரையாகிவிடக் கூடாது என்பதை கொஞ்சம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஞான மேதை, நிறைய மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு தலைவராக, இமாமாக அல்லாஹ் அவரை ஆக்கி வைத்திருக்கிறார். பல நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய மஸ்அலாவை, சட்டத்தை பின்பற்றக்கூடிய அஹ்னஃப்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இமாம் சொல்லுவாங்க, முடி திருத்தக்கூடிய நாவிதனிடத்தில ஹஜ்ஜினுடைய 5 அமல்களை நான் கற்றுக்கொண்டேன். ஹஜ்ஜினுடைய 5 அமல்களை முடிதிருத்தும் நாவிதனிடத்திலே நான் கத்துக்கிட்டேன். ஹஜ்ஜினுடைய அமலை முடிச்சுட்டு முடியை எடுப்பதற்காக நாவிதனிடத்திலே சென்று நான் முடி எடுப்பதற்கு எவ்வளவு தொகை என்று கேட்டேன். ஹஜ்ஜினுடைய அமலுக்கு கூலி கிடையாது, ஹஜ்ஜினுடைய அமலுக்கு கூலி கிடையாது. நீங்கள் முடி எடுப்பதும் ஹஜ்ஜினுடைய ஒரு அமல், அதற்கு நீங்கள் நிர்பந்திக்காதீர்கள், ஒரு தொகையை முடிவு செய்யாதீர்கள், உங்களுடைய மனசுக்கு எவ்வளவு தோணுதோ அவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொன்னார். எனவே அதற்கு ஒரு தொகையை முடிவு செய்யக்கூடாது என்பதை அந்த இடத்துல நான் கத்துக்கிட்டேன். 2வதா நான் உட்கார்ந்தேன், கிபிலாவை விட்டும் திரும்பிய நிலையில அந்த மனிதர் சொன்னாரு, கிபிலாவை பார்த்து உட்காருங்க, கிபிலாவை பார்த்து அமருங்கள். அப்புறமா நான் கொஞ்சம் இடது தலையை அவர்கிட்ட காட்டினேன், உங்க வலது தலையை கொடுங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார். அப்ப விலை பேசக்கூடாது. ஒண்ணு, ஹஜ்ஜுடைய அமல்கள்ல விலையை நிர்ணயித்து விலை பேசக்கூடாது. 2வது, கிபிலாவின் பக்கம் அமர்ந்து அந்த தலைமுடியை களைய வேண்டும். 3வதாக தலைமுடியை எடுக்கும் போது வலதுபுறத்திலிருந்து ஆரம்பிக்கணும். தலைமுடியை எடுக்க உட்கார்ந்து இருக்கிறேன், நான் மௌனமாக அமர்ந்திருந்தேன். அவரு சொன்னாரு, தக்பீர் சொல்லுங்க, ஏன் சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க? முடியெடுத்து கொண்டிருக்கிறார். முடியெடுக்கின்ற அந்த நேரத்துல நீங்க அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ் என்று இறைவனை துதியுங்கள் அப்படின்னு சொன்னார். பிறகு சொன்னாரு, எந்திரிச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு, முடி எடுத்தாச்சு, நான் கிளம்பனேன், எங்க போறீங்க அப்படின்னு கேட்டார். நான் என் வாகனத்தை நோக்கி போறேன், என்னுடைய அறையை நோக்கி செல்ல போகிறேன்னு சொன்ன உடனே 2 ரக்காத்து தொழுதுட்டு போங்கன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மாபெரும் ஞான மேதை, மாபெரும் இல்மினுடைய பெட்டகம், அவர்களுக்கு நாவிதன் சில பாடங்களை கற்றுத் தருகிறார். நானே பெரியாரு, எனக்கே நீ சட்டம் சொல்றியா அப்படிலாம் அங்க யோசிக்கல. அப்படியெல்லாம் அவர்கள் கேட்கல, அவனின் மூலமாக கிடைத்த இல்மை பெற்றுக் கொண்டார்கள். இதுதான் ஞானவான்களினுடைய, முன்னோர்களினுடைய அற்புதமான வழிகாட்டுதல். எந்த இல்மு கிடைக்குதோ அதை அப்படியே தேடிக்கொள்வார்கள். எந்த ஒரு நிகழ்விலேயுமே நமக்கான பாடம் என்ன, படிப்பினை என்ன என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் தான் நம் முன்னோர்கள். நாமும் வாழ்க்கையில அப்படித்தான் யோசிக்கிறோம். நமக்கான தருணங்களிலே இதன் மூலம் நமக்கு என்ன பாடம் கிடைத்தது, இதன் மூலம் நமக்கு என்ன அனுபவம், இதன் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட படிப்பினை என்ன, அப்படி யோசித்தால் அது அல்லாஹ்வுடைய நிஅமத் என்று உணருங்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே நேரத்துல இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த நாவிதன்ட்ட கேட்பாங்க, இதெல்லாம் எப்படிப்பா தெரிஞ்சுக்கிட்ட? இதையெல்லாம் அத்தா இப்னு அபி ரவாஹா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செய்வாங்க, அதை பார்த்து தெரிந்து கொண்டேன், அதைத்தான் உங்களிடத்திலே நான் சொல்லி தந்தேன் என்பதாக அவர் சொன்னது வரலாறு. அன்பிற்குரியவர்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மாபெரும் இமாமா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஹலீஃபா அல் மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில மோசல் மாகாணத்துல மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்படுகிறது. ஆட்சிக்கு எதிரான சூழ்நிலை ஏற்படுது. அதை அடக்குவதற்காக, அதை ஜமாளிப்பதற்காக அவர்களிடத்திலே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுகிறது, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. இனிமே நாங்க கிளர்ச்சி செய்ய மாட்டோம், அப்படி கிளர்ச்சி செஞ்சா எங்களை நீங்க கொன்னுருங்க அப்படின்னு சொல்லி.
அப்படி கிளர்ச்சி செய்தால், ஆட்சிக்கு எதிராக நாங்கள் கிளர்ச்சி செய்தால், புரட்சி செய்தால் எங்களை நீங்கள் கொன்று விடலாம் என்று மக்கள் ஒப்பந்தம் செஞ்சு கொடுத்துறாங்க. மீண்டும் சில நாட்களுக்கு பிறகு மோசல் மாகாணத்துல கிளர்ச்சி ஏற்படுகிறது. மன்னல் கலீஃபா அல் மன்சூர் எல்லா ஃபுகஹாக்களையும் கூப்பிட்டு ஆலோசனை செய்யறார். எல்லா ஃபுகஹாக்களையும் கூப்பிட்டு ஆலோசிக்கிறார் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. எல்லா ஃபுகஹாக்களுமே சொல்றாங்க, அவங்க உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாங்க, கிளர்ச்சி செய்ய மாட்டோன்னு. ஆனா இப்ப கிளர்ச்சி செய்யறாங்க, அதனால நீங்க என்ன செய்யுங்க, அவர்கள் அனைவரையுமே கத்ல் செஞ்சிருங்க, போர் செஞ்சிருங்க, அவங்க போர் செஞ்சு அவர்களை அழிச்சிருங்க அப்படின்னு எல்லா ஃபுகஹாக்களுமே உடன்படிக்கைக்கு மாறு செய்யறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், அவர்கள் சொன்ன மாதிரி செஞ்சறது சரிதா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப மன்னலர் மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை பார்க்கறாங்க. இமாம் அவர்களே, உங்களுடைய கருத்து என்ன? வாய் மூடி மௌனமா அமர்ந்திருக்கிறீங்களே, உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மன்னர்கிட்ட கேட்கிறாங்க, நாமெல்லாம் முஸ்லிம்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழியை பின்பற்றுபவர்கள் தானே, அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிமுறையைத்தான் நாம் பின்பற்றுகிறோம், இதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கலீஃபா சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னா, நமக்கு உரிமை இல்லாத ஒண்ணுல பிறருக்கு அதுல ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கொடுக்க முடியாது. நமக்கு உரிமை இல்லாத ஒண்ண பிறருக்கு உரிமை கொடுக்க முடியாது. ஒருத்தருடைய உயிர் அது அவருக்கே சொந்தமல்ல, அது அவருடைய உரிமை அல்ல. அவருக்கு உரிமை இல்லாததுல அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க, எங்களுடைய உயிரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சரியானது அல்ல. இது எப்படின்னு சொன்னா, எந்த நேரத்துல உயிரை பகரமாக எடுத்துக்கொள்ளலாம்னு இஸ்லாம் சொல்லுதுன்னா, 3 நேரத்துல ஒருத்தருடைய உயிரை பறிக்கலாம். 3 நேரத்துல ஒருத்தருடைய உயிரை பறிக்கலாம். ஒண்ணு, ஒரு திருமணம் செஞ்சவரு விபச்சாரம் செஞ்சாரு, அப்ப அந்த விபச்சாரத்திற்கு பகரமா கல்லால் எரிஞ்சு அவரை கொலை செய்யணும். 2வது கைசாஸ், பழிக்கு பழி வாங்குதல். அநியாயமாக ஒருத்தர் கொலை செய்யப்பட்டா அதற்கு பகரமா கொலை செஞ்சவரை என்ன செய்யணும், நாம கொலை செஞ்சுக்கிறலாம், அதற்கு இஸ்லாத்துல அனுமதிக்குது. 3வதாக மதம் மாறிய முர்த்தத், அவரை கொலை செய்யறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்குது. இது அல்லாத யாரையுமே கொலை செய்யறதுக்கு அனுமதி இல்லை. கிளர்ச்சி செஞ்சாங்கிறதுக்காக அவர்களுடைய உயிரை பறிக்கணும்னு அவங்க ஒப்பந்தம் போட்டு கொடுத்திருக்கிறாங்கிறதுக்காக இங்கு நாம் அவர்களுடைய உயிரை பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அரசருக்கு முன்பாக அநீதிக்கு எதிராக மார்க்கத்தினுடைய சட்டத்தை எடுத்து சொன்ன அந்த வரலாறை கொற்றுறோம், யோசித்து பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு உரிமை இல்லாத ஒண்ணுல நாம ஒரு ஒப்பந்தம் போட்டா அந்த ஒப்பந்தம் செல்லாது அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிய வருது. இப்படி வரலாற்றுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சொல்ல வருகின்ற தகவல் என்னன்னு சொன்னா, இது மாதிரியாக சில நேரங்களிலே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாபெரும் நுணுக்கமான இல்முக்கு சொந்தக்காரர்களா இருந்தாங்க. அவர்களிடத்துல யாராவது வாதிட்டால் யாரும் ஜெயிக்க முடியாது, யாரும் ஜெயிக்க முடியாது. ஒரு கல் இருந்துச்சு, இந்த கல் தூண் தங்கம்னு சொன்னா அதை வாதிட்டு நிரூபித்து விடுவார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு அவர்கள் காலத்தில் வாழ்ந்த மக்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அளவிற்கு இல்முள்ள ஞானமுள்ளவர்களாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பெருந்தகை அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் நமது இமாம் என்பதை இந்த நேரத்திலே நினைவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, மார்க்கத்தினுடைய சட்டங்களை குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியில நேரடியாக பின்பற்ற முடியாதுங்கிற போது அதையெல்லாம் பிழிந்து சாராக நமக்கு தந்தவர்கள் தான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களினுடைய அந்த மஸ்அலாவின் பிரகாரம், சட்ட நுணுக்கங்களின் பிரகாரம் தான் ஹனஃபி மதுஹப் என்கின்ற மாபெரும் வாகனம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மென்மைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த இமாம் இவங்க சொல்லுவாங்க, எனக்கு எதிரா இருக்கிறவங்க அவங்க உண்மையாக இருந்து அவங்க எங்கேயும் தோத்தரக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கவனமா இருப்பேன். அவர்களை இழிவடைய செஞ்சிடக்கூடாது, அவர்களுக்கு மனசுல சிரமத்தை ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப நான் கவனமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. இது மாதிரியான சில நேரங்கள்ல இந்த மஸ்ஜிதினுடைய சமயத்துல கூட அப்படி ஒரு ஒப்பந்தம் தான் நம்மிடத்திலே ஏற்படுத்தப்பட்டது. அது அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அப்படின்றதற்கு பின்பு அதுல என்ன ஒப்பந்தம் போட்டாலும் அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைங்கிறதுனாலதான்
ஆனாலும் இது வேண்டாங்கன்னு எத்தனையோ தடவை சொன்னோம். ஏன்னா இது சரியத்துக்கு மாற்றமானது. இதுல நாம இவ்வளவு தூரம் இது பண்ண வேண்டியதில்லை. எல்லோருடைய கண்களுக்கும் வெளிச்சமாக இது மஸ்ஜிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே நீங்க திறந்துக்குங்கன்னு அவங்களும் அனுமதியும் கொடுத்துட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய இல்லமாக ஆனதற்கு பின்பு இதுல யாரும் எந்த உரிமையும் கொண்டாட முடியாது. நமக்கு உரிமை இல்லாததுல நாம ஒரு கருத்தை சொன்னா அதை புடிச்சுக்கிட்டு தெங்கிக்கிட்டு இருந்தா யாரு குறை சொல்றது? அல்லாஹ் தான் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்பதை இந்த நேரத்துல அல்லாஹ் பேச வச்சிருக்கிறான். நான் பேச வேணாதா? இல்ல, அல்லாஹ் பேச வச்சுட்டான். சரி, அல்ஹம்துலில்லாஹ். நாம பேச வேண்டிய தலைப்பு என்னன்னா, எல்லா விஷயங்களிலேயுமே ஏதாவது ஒரு படிப்பினை இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள் சண்டை போட்டாங்க, ஒருத்தரை கொலை செஞ்சிட்டாரு. இப்ப கொலை செஞ்சவரை என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன செய்யறது? எப்படி அவரை அடக்கம் பண்றது? ஸ்கூல்ல படிக்கையில காக்கா கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு காக்கா தண்ணி குடிக்க வரும், அந்த கூஜால தண்ணி கீழே இருக்கும், குடிக்க முடியாது. கற்களை எடுத்து போடும், போட்டு 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 தண்ணி மேல வந்துடும். அப்புறமா காகம் குடித்தது அப்படின்னு தத்துவ இயல்ல இது மாதிரியான இயற்பியல்ல இந்த ஒரு கதையை அற்புதமாக வடிவமைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி காகா என்ன செஞ்சிச்சு? அங்க ஒரு அற்புத பாடத்தை கற்றுக் கொடுத்தது. இது மாதிரி தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகளுக்கு காகம் ஒரு படிப்பினை கொடுத்தது. அந்த பிரேதத்தை வைத்துக் கொண்டு எப்படி அதை என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிற நேரத்துல ஒரு காகம் இன்னொரு காகத்திற்காக பூமியில் குழியை தோண்டியது. அந்த காகத்தை உள்ள போட்டுச்சு, அதை அப்படியே மூடி வச்சுச்சு. இதை பார்த்த மனிதன் எப்படி தஃபன் பண்ணணுங்கிறத விளங்கிக்கிட்டான்னு சொல்லப்படும். அல்லாஹ் எல்லா நிகழ்வுகளிலேயுமே ஏதாவது ஒரு பாடத்தை வைத்திருக்கிறான், ஒரு படிப்பினையை வைத்திருக்கிறான். உலகில் படைக்கப்பட்டிருக்கின்ற எந்த பொருட்களுமே வீணானது கிடையாது. அன்பிற்குரியவர்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காலத்துல ஒரு மனிதர் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள ரொம்ப குறை பேசினார். இப்படி சொன்னாரு, உஸ்மான் இருக்கிறாரு, இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியும் யூதரு, வந்ததுக்கு பின்னாடி யூதரு, அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி உஸ்மான் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியும் யூதரு, வந்ததற்கு பின்பும் யூதர்னு சொன்னாரு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவரை பார்த்தாங்க, அவர்கிட்ட போனாங்க. இந்த மாதிரி என்னுடைய நண்பர் ரொம்ப நல்ல மனிதர், இரவெல்லாம் வணங்கக்கூடியவர், குர்ஆனை மனனம் செய்தவர், மிகப்பெரிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் சீதேவி, அவருக்கு உங்க பொண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்டார். அல்ஹம்துலில்லாஹ். சொல்றது யாரு? மாபெரும் இமாம். நீங்க சொல்றீங்களே, நான் கட்டாயம் என் பெண்ணை கொடுத்துருவேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு. இவ்வளவு நல்ல குணமுள்ளவர்கள் அரசரினுடைய பிள்ளையே திருமணம் முடிப்பதற்கு தகுதியானவர், என் பிள்ளையை நான் கொடுக்காம இருப்பனா அப்படின்னு சொன்ன உடனே இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 பிள்ளைகளை உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தாங்க. எனவே அவர் யூதராக இருந்திருந்தால் தன் பிள்ளையை கொடுத்திருப்பாங்களா? நான் சொன்ன அந்த மனிதரும் ஒரு யூதர் தான், நீங்க கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. இல்ல நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வெக்கி தலை குனிந்தார். வெட்கப்பட்டார், தௌபா செய்து கொண்டார் என்று வரலாற்றுல பார்க்கிறோம். ஏதாவது ஒரு அவதூறுகள் அசம்பாவிதங்கள் ஏற்படும் போது அல்லாஹ் அதுல மிகப்பெரிய படிப்பினைகளை வைத்திருப்பான் என்பதை இதன் மூலம் உணர முடிகிறது. மேன்மைக்குரியவர்களே, ஒரு நாத்திகர் இருந்தாரு. என்கிட்ட யாராவது வந்து என்ன செய்யுங்க, நேருக்கு நேரா விவாதிக்கணும் அப்படின்னு சொன்னார். இது கலீஃபா மன்சூருடைய காலத்துல நடந்த விஷயம். இப்ப கலீஃபா மன்சூர் யார அவருக்கு நேருக்கு நேரா விவாதிக்கிறதுக்கு அணுகலான் முறையில இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களவே அதற்காக தயார் செய்யப்பட்டது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த நாத்திகர்கிட்ட போய் விவாதம் பண்ணி இஸ்லாத்தினுடைய மேன்மையை, வெற்றியை, அல்லாஹுடைய வல்லமையை அங்க என்ன செய்யணும், நிரூபிக்கணும் அப்படிங்கிறது பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. விவாதத்தினுடைய நாள் வந்தது, விவாதத்தினுடைய நேரம் வந்தது, நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அங்க வரல, கொஞ்சம் தாமதமா வந்தாங்க. வந்தவங்க சொன்னாங்க, நான் வந்துகிட்டு இருந்தேன், வர்ற வழியில ஒரு ஆறு ஒண்ணு குறுக்கிட்டுச்சு, ஒரு பாலம் இருந்துச்சு, அந்த பாலத்தை கடந்து வரலான்னு பார்த்தேன், பாலம் உடைஞ்சு போச்சு, என்னால வர முடியல. இப்ப திடீர்னு ஒரு அதிசயம் நிகழ்ந்துச்சு. எப்படின்னு சொன்னா, அந்த பாலத்துக்கு பக்கத்துல ஒரு மரம் இருந்துச்சு, அது தானாவே உடைஞ்சிச்சு, அது தானாவே பாலமாக ஆகி கொண்டது. அதற்கப்புறம் தாங்க நான் அதுல இருந்து கடந்து வந்தேன்னு சொன்னார். இந்த நாத்திகருக்கு கோபம் வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு விஷயம், எங்கேயாவது தானே மனவரைஞ்சு தானே பாலமாகி அது வழி வேற விட்டுச்சுன்னு சொன்னா யாராவது நம்ப முடியுமா அப்படின்னு இந்த நாத்திகர் கேட்டார். இப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அப்படித்தான்
இந்த உலகம் தானா உருவாயிருச்சு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே தானா போய்கிட்டு இருக்குன்னு சொன்னா, அதை படைத்த ஒருவன் இல்லைன்னு சொன்னா எப்படிங்க நம்ப முடியும்? உலகத்தினுடைய ஒரு நடைமுறையில ஒரு பாலம் கூட உருவாக முடியாது, அதை கடந்து வர முடியாதுன்னு சொன்னா முழு உலகத்தையும் இயக்கிறவன் ஒருத்தர் இருக்கணுமா இல்லையா? எனவே இறைவன் இல்லைன்னு சொல்ற கருத்தை எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டான். பேசுவதற்கு அவரிடத்துல நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன நிகழ்வுகளின் மூலம் அற்புதமாக வடிவமைத்து இஸ்லாத்தை காத்தவர்கள் தான் நமது இமாம் பெருமக்கள். ரபியுல் ஆஹிருடைய ஜமாத்துல் ஆஹிருடைய 11வது நாளோ அல்லது 13வது நாளோ இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய இறந்த தினமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களுடைய அந்த வரலாற்றினுடைய நிகழ்வுகளை உங்களிடத்திலே சொல்லி காட்ட வேண்டும் என்பதுதான் எமது அவாவாக இருந்தது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சபை கூடி இருந்துச்சு. அந்த சபையில நிறைய மனிதர்கள் இருந்தாங்க. ஒரே ஒரு மனிதர் மட்டமான ஒரு ஆடைய, ரொம்ப பழைய ஆடைய போட்டு உட்கார்ந்து இருந்தாரு. சபையில எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. இப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அந்த மனிதர் மட்டும்தான் இருந்தாங்க. இப்ப அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, நீ உட்கார்ந்து இருக்கிற முசல்லாவுக்கு கீழே தூக்குப்பாதன்னு சொன்னாங்க. அது தூக்கின உடனே கீழே சில பொற்காசுகள் இருந்தது, ஒரு புதையல் பொற்காசு இருந்துச்சு. அதை எடுத்து வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லல, இல்ல இல்ல எனக்கு வேண்டாம், நான் மிகப்பெரிய செல்வந்தன், எனக்கு எனவே இந்த பொருள்லாம் வேண்டாம், இந்த ஹதியா எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த மனிதன் சொன்னான். அப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, மிகப்பெரிய செல்வந்தன் சொல்ற, இந்த பொருட்கள் எல்லாம் வேணான்னு சொல்ற, அந்த அடையாளத்தை காணமைப்பா. உன்னிடத்திலே அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கின்ற செல்வத்தினுடைய அடையாளத்தை காணமே, எங்க போச்சு அந்த அடையாளம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நீ கேட்கலையா? இன்னல்லாஹ யுஹிப்பு யரா அஃரு நிஅமத்திஹி அலா அப்திஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அவனுடைய நிஅமத்துக்களின் அடையாளம் அடியார்களிடத்திலே வெளிப்படுவதை விரும்புகிறார் அப்படின்னு முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அது உமக்கு தெரியாதா? அந்த ஹதீஸ் உன்னை அடையலையா அப்படின்னு கேட்டாங்களா? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய நிஅமத்துக்களை வெளிப்படுத்தணும். அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அதை வெளிப்படுத்துவதும் ஒரு நன்றி. அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதுல வெளிப்படுத்துவதும் ஒன்று. யாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன செய்யறது? சில ஆளுங்க ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, ரகசியமா அப்படி யோசிப்பாங்க. அப்படி எல்லாம் அல்ல, அல்லாஹ் கொடுக்கிற நியமத்தை வெளிப்படுத்தணும். இது யார் ரப்பு கொடுத்தது? நான் வாங்கினதா இருந்தா நாம யோசிக்கலாம் மறைக்கணும்னு. இது இந்த அறுப்படை எனக்கு ரப்பு கொடுத்தது, இந்த வீடு அல்லாஹ் ரப்பு கொடுத்தது, இந்த வாகனம் ரப்பு கொடுத்தது, இந்த அத்துணையும் ரப்பு கொடுத்தது. எனவே அதை வெளிப்படுத்துவதில் தான் அடுத்த ஒரு நியமத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் இன்னும் உங்களுக்கு அல்லாஹ் அதிகப்படுத்துவா. நீங்க அல்லாஹ்வுடைய நியமத்தை மறைச்சுக்கிட்டீங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, நல்ல சட்டை கூட இல்லைங்க, சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லைங்கன்னு சொல்லி ரொம்ப உங்களை நீங்கள் மட்டம் தாழ்த்தி கொண்டால் அந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது இல்ல, அல்லாஹுவை குறைபடுத்துவது. ஒரு கணவன் மனைவிக்கு எதையும் நிறைவேற்றலன்னு சொன்னா மனைவி கணவனை பற்றி வெளியில் சொல்லும் போது கணவனுக்கு அது இழுக்காகுமா இல்லையா? நான் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன், என் பொண்டாட்டி என் மேல அவதூறு சொல்றாங்கன்னு சொல்லுவானா இல்லையா? இது மாதிரி தான் நாம் அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கள் நிறைய இருக்கிறது. எல்லாருக்குமே அல்லாஹ் நியமத்தை கொடுத்திருக்கிறார், எந்த யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது. உடல் ஆரோக்கியமாக இருப்பது, கண் பார்வை, கால் நடந்து போறது, நல்ல அறிவு திறன் இருப்பது, இப்படி நிறைய. வியாபாரமே இல்லைங்க, அல்லாஹ்வுக்கு கண்ணே இல்லைங்க, எனக்கு என்னங்க இருக்கு? அப்படி இல்ல, ஆரோக்கியமாக எழுந்து நடந்து செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கிறது, கால்கள் அழகாக நடந்து கொள்கிறது, காலையில் எழும்போது நிம்மதியாக எழுகிறோமே, இப்படி நிறைய நியமத்துக்கள் இருக்கு. எதுவுமே இல்லைன்னு யாரும் சொல்றதுக்கே தகுதி இல்லை, அவ்வளவு நியமத்துக்கள் இருக்கு. அந்த நியமத்துக்களை வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தும் போது அல்லாஹ் இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் நம் நியமத்துக்களை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு மத்தியில் நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளிலும் பாடங்களும் படிப்பினைகளும் ஏராளமாக இருக்கிறது. உணர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.